ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். ஏசாயா 61 வசனம் 1 நடுப்பகுதி. பார்த்தீங்கன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலுக்காக அந்த இடத்துல ஒன்றாம் அதிகாரம் அந்த நடுப்பகுதியிலேருந்து இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், அதிலிருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. என்னென்னலாம் செய்யும்படியாக கர்த்தர் அவரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்தில் தான் பெரிய வசனம், அதில் தான் ஃபுல் ஸ்டாப் வருது பாருங்கள். இந்த இடத்த பார்க்கும்போது ஆண்டவர் என்னென்னலாம் காரியங்களை செய்யும்படியா, எவ்வளோ கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைத்த தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. அப்போது ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுற வேலை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஒவ்வொரு காயப்பட்ட இருதயத்தை நான் காயம் கட்டுகிறவளாய் இருக்கணும், ஆண்டவரே நான் காயப்படுத்துகிறவளாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நான் அந்த ஃபோனை கூட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஃபோன் கால் வரும்போது அநேக உடைந்த உள்ளங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவளாய் நான் மாறணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் காயப்படுத்தி விடாதபடி இருக்க உதவி செய்யுங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். அப்படியாய் நம்முடைய ஆண்டவர் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுற பணியை ரொம்ப சிறப்பாக செய்கிறாரு. அப்படி செய்யும் அதே போல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய காயங்களை ஆண்டவருடைய வார்த்தையினாலே தான் நம்ம கட்ட முடியும். நம்ம சொந்தமாக என்ன செய்ய முடியாது, அவர்களை கட்ட முடியாது, அவருடைய காயங்களை ஆற்ற முடியாது. வார்த்தையினால், ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நம்ம செய்ய முடியும். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். இந்த வசனத்தை அப்படியே போட்டிருக்கு. அதில் முந்தின பகுதி சொல்லப்படுது. ஆண்டவர் ஓய்வு நாளில் நாசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாராம். 16ஆம் வசனம். பிரவேசித்து வாசிக்க எழுந்து நிற்கிறாராம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது இந்த வசனம் தான் அங்கே வருது. நம்ம ஏசாயா 61:1 வாஸ்த வசனம் தான் அப்படி இருக்குது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர் விடுதலையாக்கும்னு அப்படியே எழுதி அந்த பகுதி அவர் பார்த்து அந்த இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்களும் ஜெப ஆலயத்திலே அவர் மேல் நோக்கமாக இருந்தது என்று சொல்லி அவர் பார்க்குறார். அதுக்கு பிறகு பிரசங்கம் செய்ய தொடங்குகிறார். அந்த அருமையான வேளையிலே இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய காயங்களை கட்டினார். பிரியமானவர்களே, அவரிடம் வந்தவர்கள், ரொம்ப வேதனையோடு வந்தவர்கள் யாருமே வெறுமனே போகவில்லை. ஆண்டவருடைய காயங்களையெல்லாம் கட்டி அனுப்பினார். பாவத்தோடு வந்தவர்கள் பாவ அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடித்தபோது அவருடைய பாவங்களை மன்னித்து அனுப்புகிறார். அவருடைய காயங்களை கட்டி அனுப்புகிறார், இருதயத்தின் காயங்களை. அது மட்டும் இல்லை, வியாதியோடு வந்தவர்களுடைய காயங்களை கட்டி அனுப்பினார். அதை திரும்பவும் அந்த வியாதி வந்துருச்சுன்னு யாருமே திரும்பி வரல. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை அளித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய காயங்களையும் அவர் கட்டுவார். மனுஷரால் காயப்பட்டிருக்கிறோமோ அல்லது பலவிதமான சூழ்நிலைகளால் நம்ம காயப்பட்டிருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாள் காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய காயங்களை கட்டவும். அதை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுதலையும் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போடப்பட்டிருக்கு. அதன்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு காத்துக்கொள்ள நம்ம இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன். நொறுங்குண்ட இதயத்தை பலியாக நாதா இன்றே நான் படைக்கின்றேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி அனுதீனம் பின் செல்லுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையிலேந்தி அனுதீனம் பின் செல்லுவே. நீ செய்த உபகாரங்களுக்காய்
நான் என்ன செலுத்திடுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்கிறப்பா. நறுங்குண்ட இதயத்தை பலியாக நான் தான் இங்கே உம்மிடத்துல படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நொறுங்குண்ட இதயத்தை காயம் கட்டி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில் 5 கேள்விக்கான பதில்கள். 1. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதே. மத்தேயு 5:42. 2. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மத்தேயு 10:36. 3. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. மத்தேயு 13:55. கேள்வி 4. ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மத்தேயு 15:3. கேள்வி 5. தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். மத்தேயு 16:20. இன்றைய கேள்வி: பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று இயேசு யாரிடம் கேட்டார்? அதற்கு அவர்கள் கூறிய பதில் யாது?